11. கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே, ஒவ்வொரு ஜெபங்கள் பாடலை நீர் ஆசீர்வதித்தீர். இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். வந்தவர்கள் இதை ஒளிபெருக்கின் மூலமாய் வீடியோ மூலமாய் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பேசும். நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் பேசி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் நம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்று என்ன பண்ணணுமா? விசுவாசிக்க. அல்லேலூயா. இப்போ விசுவாசமானது எது? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவன் நிச்சயமாக இருக்குது. இப்போ நம்ம நம்புறது என்னன்னா, எங்கள் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. இருக்கிறார். நம்பப்படுகிறவர்களின் உறுதி. ஆனால் நம்மளால் என்ன பண்ணல, நம்ம மாம்ச கண்ணில் அவர் பார்க்க முடியல. காணப்படாதவைகளின் நிச்சயம் இருக்குது. இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தேடி வந்த இந்த இயேசு உங்களுக்கு ஒரு பலன் அளிக்க போகிறார். நீங்கள் எதற்காக தேடி வந்திருக்கிறீங்க, எந்த சூழ்நிலை தேடி வந்திருக்கிறீங்க, நிச்சயமாய் நீங்கள் விசுவாசிக்கிற அந்த தேவன் உங்களுக்கு பலன் தரப்போகிறார். அல்லேலூயா. ஆனால் அவருக்கு எதில் பிரியமா? எதில் பிரியம்? விசுவாசத்தில் பிரியம். அல்லேலூயா. தோமாவை பார்த்து சொன்னார், தோமாவே, நீ என்னை கண்டு என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த உலகம் எதை விசுவாசிக்குது தெரியுமா? தொட்டு விசுவாசிக்குது. ஆமென். எல்லாத்தையும் பார்த்து போய் சந்தித்து விசுவாசிக்குது. ஆனால் நம்ம எதை பார்க்குறோம்? தொடுறதுக்கு ஒன்றும் இல்லை, மாலை போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, தயிரோ பால் ஊற்றுறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அப்போ உலகம் எதை விசுவாசிக்குதுன்னா, நான் தொட்டு பார்க்கணும், நான் அனுபவித்து பார்க்கணும், நான் ஏன் தேவனுக்கு நான் தூக்கி சுமந்து பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சுமக்கிற வேலையை நான் பார்த்துட்டேன், தொடுற வேலையை நான் உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறத நீ விசுவாசி. அப்போ ஆண்டவருக்கு எது பிரியம்னா, எது பிரியமா? விசுவாசம் இல்லாமல் நீ தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. இப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஆண்டவர் பாருங்கள், நீங்கள் அவருக்கு நீங்கள் பிரியமாக இருக்கிறன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எப்போ அவர் ஆலயத்தில் வந்துட்டார். எப்போ வந்துட்டார்? ஆலயத்தில் எப்போ வந்துட்டார்? ஆராதனைக்கு முன்னாடியே வந்துட்டார். நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவர் மேட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது வந்துட்டார். நான் விசுவாசிக்கிறேன். அவர் உள்ளே வந்துட்டார். நான் அவர் ஆராதிக்க வந்துட்டேன். அல்லேலூயா. அவரை நீங்கள் பிரியப்படுத்தினா அவர் எப்படி வராரோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்துடணும். உங்கள் இருதயம் துடிக்கணும். அல்லேலூயா. நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், என் ஆண்டவரோட பேச போகிறேன், என் ஆண்டவரை உயர்த்த போகிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மோடு கூட இருக்கிறத நாம் விசுவாசிக்கும் போது, நம்பும்போது, எப்போப்பட்ட சோதனைக்கு நேரத்தில், உன் கஷ்டத்தில், உன்னுடைய வியாதி நேரத்திலலாம் நீங்கள் இல்லாமை உணர்வீங்க, விசாரிப்பற்ற சூழ்நிலை உணர்வீங்க. ஆனால் அப்போதெல்லாம் ஆண்டவரும் கூட இருக்கிறார் என்பதை நீ விசுவாசிப்பாயனால் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பார்த்துன்னு இருக்கிறாரு, உன் வார்த்தையை பார்த்துன்னு இருக்கிறாரு, உங்கள் அசைவை பார்த்துன்னு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு மனைவிக்கு, யோபு நல்ல சீமானாக இருக்கும் போது என்ன பண்ணான்? ஆராதிச்சாங்க. அல்லேலூயா. எப்போ யோபுக்கு உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பற்கள் காயங்கள் வந்ததோ சொன்னால், இனிமே பார்த்து பார்த்து பார்த்தேன் நிலைமை மோசமாக தான் இருக்குது. அல்லேலூயா. மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் சூழ்நிலை மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறீங்களா? அல்லேலூயா.
ஆனால் நிச்சயமாய் சூழ்நிலையை மாற்றுவார். உங்கள் விசுவாசம் சூழ்நிலை. ஆனால் தான் எவரை பார்த்து சொல்கிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனார். அவன் பார்த்தான், கடைசி வரைக்கும் பார்த்தான். நியூஸ் வந்தது, என்ன வந்துச்சுன்னா, உன் மகள் இறந்துட்டான். அப்போ உயிர் இருக்கிற வரைக்கும், போராடுற வரைக்கும் நம்ம விசுவாசம் கிரியை செய்யுது. ஆனால் அது உயிர் இல்லை, இனி முடியாதுன்னு சொல்லிட்ட பிறகு நம்ம விசுவாசம் என்ன ஆகுது, தயக்கப்படுது. இனிமே முடியாது, இனிமே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, முடியாதுன்னு சொல்றதுல தான் நான் முடிய வைக்கிற தேவன். ஆமென். கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, எப்பா நீ வருத்தப்படுத்தாதப்பா, ஆண்டவர் ஊழியம் செஞ்சுன்னுக்கிறார், நீ டிஸ்டர்ப் பண்ணாத, முடிஞ்சு போச்சு, இனி அடக்க ஆராதனை பண்ணு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அடக்க ஆராதனை பண்ணவனா அடக்க மண்ணத்தில் நான் உயிரோடு எழுப்புகிறேன். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தின் எல்லை என்ன, முடிந்தாலும் அந்த இடத்துல உயிரடைய செய்கிற தேவன். அதில் தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 1:2. பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. இங்க ஒரு வாலிபனாக இருக்கிற தீமோத்தேயை பார்த்து பவுல் சொல்லுகிறார், பிரியமுள்ள குமாரன். அல்லேலூயா. அவனை பார்த்து சொல்லுகிறார், இரக்கமும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி என்ன பண்றேனா, சந்தோஷத்தால் நிறையும்படிக்கு உன்னை வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. எங்க பவுலை பார்க்கறதுக்கு அநேகர் வாஞ்சிப்பாங்க. பவுலுடைய பிரசங்கம் அப்படி இருக்கும். பிரசங்கம், அவருடைய அற்புதங்கள். பவுலை நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் தங்கிட்டு போங்கன்றாங்க. ஏன்னா அவருடைய பிரசங்கத்தை கேட்க கேட்க அவரை விடவே முடியாது. ஆனால் பவுல் சொல்றார், ஒரு இளம் வாலிபன் தீமோத்தேயை பார்த்து சொல்றார், உன் கண்ணீரை என்ன பண்ற, நான் நினைத்து ஞாபகம் பண்ணுகிறேன். ஒரு வாலிபனாக இருக்கிற தீமோத்தேயுக்குள்ள ஒரு கண்ணீர் உள்ள ஜெபம் இருக்கிறது. ஒரு உலகத்தை கலக்கக்கூடிய ஒரு பவுல் ஒரு இளம் வாலிப தீமோத்தேயை பார்த்து சொல்றார், உன்னை காண நான் வாஞ்சிக்கிறேன்பா, உன்னை பார்க்க ஆசையா இருக்கிறேன்பா. என்ன போல நீ ஊழியத்தில் பிரகாசித்து கொண்டு இருக்கிறாயே, என்னை போல பாரத்தோடு இருக்கிறாயே, உன்னை பார்க்க ஆசையா இருக்கிற. உங்கள் தனிப்பட்ட ஜெபம், அந்தரங்கத்தில் பண்ணுகிற உன் ஜெபம், தேவனை நோக்கி ஏறெடுக்கிற உன் ஜெபம், உங்களை மற்றவர்கள் தேடணும். அல்லேலூயா. ஏன் சிஸ்டர் வரல, ஏன் பிரதர் வரல, நீ இருக்கிறது, உன்னை பார்க்கிறது சபைக்கு தேவையா இருக்கிறது. ஆமென். நீ இல்லாத ஒரு குறைவு இருக்கிறது. காரணம், நீ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற அந்த ஜெபம் மற்றவர்களை அன்பின் கயிறுகளால் இழுத்து கொண்டு வரும், அநேகரை ஞாபகப்படுத்தும். ஏன் உன்னை மற்றவர்கள் நினைக்க முடியவில்லை, விசாரிக்க முடியவில்லை, உன் ஜெபம் கர்த்தரோடு கூட இணைந்து இல்லை. அல்லேலூயா. நீ அந்தரங்கத்தில் நீ கண்ணீரோடு கூட நீ ஜெபத்தில் இருப்பாய் என்றால், நீ பாரத்தோடு இருப்பாய் என்றால், உனக்கு வரும் ஒரு ஃபோன் கால், உன்னை விசாரிக்க ஒரு தொடர்பு வரும். உன்னுடைய ஜெபம் சபைக்கு தேவையா இருக்கும். உன்னுடைய ஜெபம் உன் வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இங்க பவுல் சொல்றார், உன்னை காண நான் வாஞ்சி இருக்கிறேன், உன்னை காண நான் வாஞ்சியா இருக்கிறேன்பா. அல்லேலூயா. 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. உன்னில் உள்ள ஒரு மாயமற்ற விசுவாசம்பா, ஒரு உதட்டில் வர விசுவாசம் இல்லப்பா, ஒரு மாய்மாலம் இல்லாத விசுவாசம். அல்லேலூயா. நான் தூரத்தில் சரீரத்தோடு தூரமாக இருந்தாலும் ஆவியோடு கூட இணையிறம்பா உன் விசுவாசத்தில். அல்லேலூயா. அதுதான் தான் தீமோத்தேயு பிரியமுள்ளவனாய் மாறினான், ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய் மாறினான், பவுலுக்கு பிரியமுள்ளவனாய் மாறினான். அல்லேலூயா. அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், நீ உனக்குள்ள உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு. உன் விசுவாசம் உனக்குள்ள ஒரு அனல் மூட்டி இருக்கிற ஒரு வரம் இருக்கிறதுப்பா, ஒரு அபிஷேகம் இருக்கிறது. நீ வல்லமுள்ள பாத்திரமா எழும்புனா நீ எழும்பு. அது உன் பாட்டியாகிய உன் தாய்க்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசம்பா. அல்லேலூயா. நீ எழும்பக்கூடியவன். நீ அமர்ந்திருந்து
போயிருக்கிற கூட்டம் அல்ல, நீ எழுப்புதலின் கூட்டமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இன்னொன்று காட்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும் போது பிதாவாகிய தேவனுக்கு அது பிரியமாக இருக்கிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. எப்பொழுது பிதாவாகிய தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும்னா, இங்கு இயேசு தனித்திருந்து ஜெபித்து ஒரு மறுரூப வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கை பழைய வாழ்க்கையோடு கூட இருக்குமானால் அது பிதாவாகிய தேவனுக்கு பிரியமா இருக்காது. அல்லேலூயா. நீ எப்போ ரட்சிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை எப்படியா மாறணும்னா மறுரூபமா மாறணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஜெபம் ஒரு மாறணும், வேத வசனம், ஊழியம், உன்னுடைய நடக்க சுவாபம் எல்லாம் மாறணும். அது எப்படியா மாறணும்? மறுரூபமா மாறணும். அல்லேலூயா. என வேதம் சொல்ற அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்து அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல பிரகாசித்தது. அல்லேலூயா. இங்கு பிதாவாகிய தேவன் சொன்னார், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவர் என் நேசகுமாரன். அப்போ பரலோகம் உன்னை பிரியமா இருக்கணும்னா, ஆண்டவர் உன் மேலே பிரியமா இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? இருந்தது போலவே இருக்கக்கூடாது. எப்படி ஆகணும்? மறுரூபம் ஆகணும். எப்படிங்க? உன் ஜெப வாழ்க்கையில் ஒரு மறுரூபம், நீ ஆலயத்தில் கூடி வர ஐக்கியத்தில் ஒரு மறுரூபம். அல்லேலூயா. உன் முந்தின நடக்கைக்குள்ள ஒரு மறுரூபம். ஒரு நாளும் பின்தங்க கூடாது. உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ எப்பொழுதும் முன்னேறி கொண்டே போகணும். அல்லேலூயா. நீ வளருகிறதை மற்றவர்கள் பார்க்கணும். எப்ப நல்ல வேதத்தை வாசிக்கிறீங்களே, நல்ல கருத்தா ஜெபம் பண்றீங்களே, அல்லேலூயா, நல்ல சுவிசேஷத்தை சொல்றீங்களே, ஒரு மறுரூபம் உனக்குள்ள மாறிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் உன் மூலமாக உங்க குடும்பத்தில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. நாம் ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏன் மாறல? நம்ம ஜெபம் தனித்திருக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற ஜெபமா இருக்கணும். என் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது, என்ன சீர்பட வேணும், இன்னும் ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும். இங்க பார்த்தீங்கன்னா இயேசுவோட 3 பேர் தான் இருந்தாங்க, மீதி 9 பேர் சீர்படுத்துறதுக்கு காணோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இந்த 3 பேருடைய லிஸ்ட்ல இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 3 பேரில் பேதுரு, யோவான், யாக்கோபு. அல்லேலூயா. நீங்க மத்தேயு எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா எப்போதும் தேவ சமூகத்திலே இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுது அவருக்கு பிரியமாக இருப்போம்னா விசுவாசத்தினாலே. அப்போ அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்னா நம்மளை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கும். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் அநேகர் புதிதாக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாவத்தின் கிரியைகள் பெருகி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எப்படியா இருக்கணும்னா நம்முடைய முகம் பிரகாசித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இந்த வேதத்தை தியானிக்கலாம். 3 காரியங்கள். விசுவாசத்தோடு சுமந்தவர்கள் சுகத்தோடு கொண்டு சென்றார்கள். விசுவாசத்தோடு தேடினவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். விசுவாசத்தோடு காணாமற் போனதை தேடினார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். இப்போ விசுவாசத்தோடு சுமந்தவர்கள் சுகத்தோடு கொண்டு சென்றார்கள். விசுவாசத்தை தேடினவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். விசுவாசத்தோடு காணாமற் போதை தேடினார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. ஏன்னா இங்கே வேதம் சொல்கிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று என்ன பண்ணணுமா? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம். விசுவாசத்தோடு சுமந்தவர்கள் சுகத்தோடு கொண்டு சென்றார்கள். மார்க் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார்.
அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, கவனிங்கள், அவர் வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு. அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், என்ன சொன்னேன், அவர் உண்டு என்றும் அவரை தேடுகளுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று என்ன பண்ணணுமா? விசுவாசிக்க. இப்போ அவர் இங்க இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா, இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அவரை தேடி வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. நிச்சயமாய் நீங்க போகும்போது கர்த்தர் ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இங்கு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வராங்க. இப்போ 4 பேர் சுமந்து கொண்டு வராங்க. இப்போ அவங்க என்ன கேள்விப்படுறாங்கன்னா, அவர் வீட்டில் இருக்கிறாருன்னு கேள்விப்படுறாங்க. அல்லேலூயா. ஆனால் அவர் வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரோடு சேரக்கூடாமல், அவர் கிட்டி போகாமல் சூழ்ந்த ஜனங்கள் அவர் என்ன பண்ணுறாங்க? சூழ்ந்து இருக்கிறாங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்கள். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினாங்க. இப்போ அவருக்கு முன்பாக கொண்டு வரவும் அவர் கிட்ட வரவும் என்ன பண்ணாங்க? தேடுறாங்க. ஆனா அடுத்த வசனம் வாசிங்க. ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதுக்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அல்லேலூயா. இப்போ அவங்க எந்த வழியுமே இல்லை. இப்போ என்ன பண்ணிருப்பாங்க? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, கொண்டு போறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் என்ன, வேற ஹாஸ்பிட்டல். அல்லேலூயா. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? 4 பேர் சுமந்து வராங்க. அவங்க மிகுந்த ஜனங்கள் இருந்தபடினாலே அவருக்கு முன்பாக வைக்க வகை தேடினாங்க. ஒன்றும் முடியல. ஆனால் லாஸ்ட்டில் என்ன பண்ணாங்க? ஆனால் அவங்க அந்த இடத்தை விட்டு போகலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மார்க் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அதே வசனம் தான். நீங்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டில் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு கிட்ட போக முடியல. ஆனா அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள என்ன செய்கிறதுனா, சுத்திலும் பார்க்குது. ஒன்று இந்த இடத்தை விட்டும் போக முடியாது. நிச்சயமா இவர் மாத்திரம்தான் சுகத்தை தர முடியும். இவரால் யாரும் சுகத்தை தர முடியாது. இப்போ என்ன செய்வதுன்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க 4 பேரும். இப்போ 4 பேர் யாரும் சுமந்து இருக்கிறாங்க? அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. கடைசியாக அந்த விசுவாசம் எங்க வழி உண்டாக்குனது? சுத்தியிலும் பார்க்குறாங்க, எல்லாம் கதவும் எல்லாம் ஜனங்க சூழ்ந்து இருக்குது. கடைசியாக அவங்களுக்கு கூரை தான் என்ன பண்ணுச்சு? அவங்க கண்ணில் பட்டுது. அல்லேலூயா. அவர்கள் மேற்கூரையை பிரித்து அவர்கள் திறந்து அந்த திமிர்வாதக்காரனை அப்படியே இறக்குறாங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல போதிச்சுன்னு இருக்கிறார், வசனத்தை போதிச்சுன்னு இருக்கிறாரு. ஆனால் போதிச்சுன்னு இருந்தவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறாரு. இந்த 4 பேர் பிரச்சனை பண்ண வரானா, சண்டை போட வரானா யாருக்கும் தெரியல. அல்லேலூயா. ஆனால் அந்த திமிர்வாதக்காரன் அப்படியே இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசு அவர்களை பார்க்கிறார். அவர்கள் சுமந்து வந்ததை பார்க்கிறார். ஆனால் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அந்த 4 பேரும் அந்த ஒரு மனுஷனை சுமந்து முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற உங்கள் யாவருடைய நோய்களையும் அவர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. சுமந்தவருக்கு தான் தெரிய போகுது எவ்வளோ பாருப்பா. அந்த 4 பேர் படாத பாடுபடுறாங்க. அல்லேலூயா. ஒரு நல்லா இருக்கணும், தூக்கின்னு போயிடலாம். ஆனால் அவனுடைய சரீரம் முழுவதும் அன்கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா அவனை தூக்குறது 4 பேர் கூட பத்தாது. அல்லேலூயா. அவனுடைய முழுவதுமாக வெயிட் ஆகிடும். ஆனால் இயேசு அந்த படுத்து இருக்கிறவனை பார்க்கல, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ எந்த விசுவாசத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறாய், எந்த பலவீனத்தில் வந்திருக்கிறாய், எவ்வளவு சோதனையில் வந்திருக்கிற. அல்லேலூயா. இந்த பலவீனத்தில் இந்த கஷ்டத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஒரு சுகத்தோடு கூட அனுப்ப போகிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீ எந்த சூழ்நிலை எந்த ப்ரோக்ராமுக்கு நீ போகலாம்,
ஆனால் ஆண்டவரை நீ ஆராதிக்கிறது எந்த பலவீனத்தோடு நீ வந்து நிற்கிறாயோ, உன்னை பலவீனத்தோடு ஆண்டவர் உன்னை அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. உன்னை ஒரு புது பலத்தோடு அவர் அனுப்பவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை சுமந்தவர்களை இயேசு பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் வாசிங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இங்கே நாயின் ஒரு விதவையை நம்ம பார்க்கிறோம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அல்லேலூயா. இங்கு பாருங்க, நாயின் ஒரு விதவையை பார்க்கிறோம். ஒரே ஒரு மகன், அவரை சுற்றில ஜனங்க வருகிறாங்க. ஆனால் இவ மாத்திரம் வேதனையோ துக்கத்தோடு வருகிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவளை பார்த்து மனதுருகிறார். அப்போ இந்த 4 பேர் இந்த சுமந்து கொண்டிருக்கிறதை இயேசு என்ன பண்றார்? மனதுருகிற தெய்வமாக இருக்கிறார். அவன் பாவத்தினாலே மரித்தவனாக இருக்கிறான். ஆனால் அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவர் என்ன பண்றார்? மனதுருகிறார். இங்கே நாயின் ஒரு விதவையை பார்க்கிறோம். அவர் மனதுருகி அழாதேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் கடினம் உள்ள தெய்வம் அல்ல, அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். அவர் கிட்ட வந்து அவர் என்ன பண்றார்? அந்த பாடையை தொட்டார், சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ அவர் மனதுருக்கத்தோடு அந்த பாடையை தொடுறாரு. அங்க மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரை தேடும்போது நம்மளை மனதுருக்கம் உள்ள தேவன் நம்மளை என்ன பண்றாரு? நீ எவ்வளவு பலவீனத்தோடு வருகிறாயோ அந்த பலவீனத்தோடு அல்ல, உன்னை சுகத்தோடு மீண்டும் திருப்பி அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த 4 பேரை பார்க்கிறோம். நீங்கள் வாசியுங்கள் மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னான். அவன் பாருங்க, இங்க அதிகாரமுடையவராக சொல்றாரு. இங்க அவரை குற்றப்படுத்தும்படி இருக்கிறாங்க. ஆனால் இயேசு அவர் சொன்னார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ, உனக்கு சொல்லுகிறேன். உடனே அவன் எழுந்து எல்லாருக்கும் முன்பாக போனான். அல்லேலூயா. உயிர் பேச்சு இல்லாதவனாய் கொண்டு வருகிறான். ஆனால் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு அந்த படுக்கையை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு படுக்கையாய் இருக்கிற பாவத்தின் வல்லமை உன் கூடாரத்துக்கு விரோதமாய் இருக்கிறதா? உன்னுடைய வேலைக்கு விரோதமாய் இருக்கிறதா? நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் சொல்லுகிறது. நீங்கள் தேடும் போது அந்த மரித்த நிலையில கர்த்தர் உயிரோடு எழுப்ப ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அங்க ஒரு பாவத்தின் வல்லமையினால அவன் மரித்தவனாக இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு பாவத்தின் வல்லமை, பிசாசின் கிரியைகள், தரித்திரத்தின் ஆவி உன்னை மேற்கொள்ளும்படி போராடி கொண்டு இருக்கிறதா? நீங்கள் விசுவாசத்தோடு அவர் உண்டென்றும் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறோம் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அங்கே ஒரு விடுதலையை தருகிறார். அல்லேலூயா. 2வது காரியத்தை நாம் பார்க்கலாம். நீங்கள் விசுவாசத்தோடு தேடினால் ரட்சிப்பை நீங்கள் பெற்று கொண்டு போக முடியும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளலானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாற்றில் மரத்தில் ஏறினான். கவனிங்கள், இங்க நம்ம சகைவு என்ன பண்றாரு? அவரை தேடி போறார். அல்லேலூயா. இப்ப தேடி போறவருடைய வாழ்க்கையில கஷ்டத்தோடு இருக்கிறாரா, இல்ல கடன் பிரச்சனையில் இருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அல்லேலூயா. இவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, ஆனால் ஆண்டவரை தேடுறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் இருக்குது, ஆனால் இயேசு கிட்ட இருக்குது, அவர்கிட்ட இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவர் வகை தேடிக்கொண்டிருக்கிறார். ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல்.
நான் சொல்லுவேன், பேதுரு சொல்றார், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தரேன். அப்போ வெள்ளியும் பொண்ணும் யாருக்கிட்ட இருக்குது? சகை கிட்ட இருக்குது. ஆனால் சகை கிட்ட என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை, இயேசுவின் நாமம் இல்லை. அவன் ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறான். அல்லேலூயா. அவன் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு இருக்கிறான். அதனால அவன் தேடுறான் பாருங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க அவனையும் தேடிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். அல்லேலூயா. நமக்கு நிறைய தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் அந்த காட்டத்தி மரம் பார்த்தீங்கன்னா சவப்பட்டி செய்யக்கூடியதான காரியத்துக்கு பயன்படுகிறது. அது 100 அடி தூரம் உயரம் வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல அந்த மரத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இப்போ இவன் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? இயேசுவை பார்த்து ஆகணும், அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த இவனுக்கு எது ஒரு தடையாக இருக்குதுன்னா வளர்ச்சி தடையாக இருக்குது. ஆனால் இப்போ அவன் என்ன செய்யணும்னா அந்த காட்டுத்தி மரத்தில் ஏறணும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 19 சரி, வேதம் சொல்லுது, கடுகளவு விசுவாசம் உனக்குள்ள இருந்தால் இந்த காட்டத்தி மரத்தை அது கடலிலே போடும் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ அவனுக்குள்ள என்ன விசுவாசம் இருந்தது? கடுகளவு விசுவாசம் இருந்தது. அவன் என்ன பண்ணா? அந்த காட்டத்தி மரத்தில் ஏறினான். பாருங்க, அது ஒரு சாபத்தீடான மரமாக இருந்திருக்கலாம். அநேகர் அதில் ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அற்பமான அந்த மரம், அசட்டை பண்ணப்பட்ட அந்த மரம் அன்னைக்கு சகைவுக்கு உபயோகமாக இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, அதன் மரத்தின் மேலே ஏறினதுனால அந்த மரத்தின் பெயர் என்ன பண்ணுது? வேத புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. பொதுவாக ஒரு மரண வீட்டுக்கு நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம்? அந்த பெட்டியை கூட நிறைய பேர் என்ன பண்ண தொட்டுட்டா கூட நமக்கு ஏதோ ஒரு பயம் வரும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மரத்துக்கிட்ட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? ஏறத்துக்கு அவசியமாக இருக்காது. சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கயிறுலாம் கட்டி வச்சுருப்பாங்க, குங்குமம்லாம் வச்சுருப்பாங்க, ஏறத்துக்கு அவங்க என்ன மாட்டாங்க. ஆனால் சகைவு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தின் மேலே ஏறினான். காரணம், தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாய்ப்பை அவன் என்ன பண்ணான்? தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், அவனுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தபடினாலே அவன் காட்டத்தி மரத்தில் அவன் ஏறி அவனுக்கு தடையாக இருந்த மலை போல இருந்த அந்த பிரச்சனையை கர்த்தர் என்ன பண்ணாரு? சமுத்திரத்தில் தள்ளி போட்டார். அல்லேலூயா. நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நான் வீட்டுக்குள்ளே தங்க வேண்டும். அப்போ அவன் இயேசு தான் வீட்டுக்கு வரணும் தான் அவன் என்ன பண்ணுறான்? ஆசையோடு கூட ஏறினான். ஆனால் ஆண்டவரை சுற்றி திரளான ஜனங்க இருக்கிறாங்க. யாரும் என்ன பண்ணல? விசுவாசத்தோடு என்ன பண்ணல? அவரை தேடலை. ஆனால் அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதை ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. இப்போ அவனே சொல்லலை, நான் உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் என் வீட்டுக்கு வரணும்னு சொல்ல. ஆனால் ஆண்டவர் அவன் விரும்பினார். இன்னைக்கு அவன் வீட்டுக்கு போகணும்னு அவன் விருப்பம் உள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அவன் ரட்சிப்பு இல்லை, பணம் இருக்கிறது, நாளத்தனையாய் கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த ரட்சிப்பை பெற்ற நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த ரட்சிப்பை இழந்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த சமாதானத்தை இழந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ இழந்திருக்கிறாயா? தாவீது பாருங்க, அந்தி சந்தி மத்தியானம் 3 முறை ஆண்டவரை ஆராதிக்கிறவனா இருந்தான். ஆனால் இந்த ரட்சிப்பை இழந்துட்டான். காரணம், அவன் வாழ்க்கையில் ஒரு பாவம் குறுக்கிட்டது. அவன் சொன்னான், இந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, அவன் அந்த வீட்டுக்கு ஆண்டவர் வர சொன்ன மிகவும் சந்தோஷமாக இருக்கிறான். இதில் நம்ம எதை பார்க்கிறோன்னா, அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை இருக்கிறத நாம் பார்க்கிறோம். நீங்கள் யோவான் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் அங்கே இராததினால்
நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதுக்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். கவனிங்கள், இங்க பெத்தானியாவுக்கு இயேசு வருகிறார். ஆனால் இங்கு அவர்களுக்குள்ளே இப்ப லாசரு மரித்து இருக்கிறான். இங்கே அவர்கள் சீசர்கள் சொல்றார்கள், யூதர்கள் உம்மை கல்லெறியும்படி தேடினார்கள் ஆண்டவரே, இப்போ மீண்டும் இங்கே வந்திருக்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ அவன் வியாதியா இருக்கும் போது நான் இல்லை, இப்போ அவன் செத்துட்டான், இப்போ உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறதுனாலே நான் சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. இந்த சீசர்கள் பார்த்தாங்க, என்ன ஆண்டவரே கனம் கொடுக்குற இடத்துல போக மாட்டீங்க, கல்லெறிகிற இடத்துல போறீங்களா ஆண்டவரே. அல்லேலூயா. இதில் தோமா சொல்றாரு, என்ன சொல்றாரு வாசிங்கள், நீங்கள் 16ஆம் வசனம் வாசிங்க. 16. அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம். முடிவே பண்ணிட்டாங்க சீசருக்கு. எப்பா இவனை செத்து 4 நாள் உள்ள இருக்கிறான், இப்போ ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்துட்டாரு. ஏற்கனவே கல் எடுத்தவன் மண்டையை ஒடிக்கணும் பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம உயிர் போகுது. இதில் தோமா சொல்றான், நான் சாகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எதில் சந்தோஷப்பட்டுக்கிறாரு? இப்போ அவன் விசுவாசம் இருக்க போது சந்தோஷப்படுறாரு. இவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க விசுவாசம் இருக்குதோ இல்லையோ, சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, நான் சாகிறதுக்கு ஆயத்தமாயிட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. சில வேளையில் நம்மளுக்கு நெருக்கம், ஊழியத்தின் பாதையில் போகும்போது ஒரு முறை தம்பி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுகிறார், ரோட்டில் பனி கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வண்டியில் பாருங்க அந்த ஒலிபெருக்கை கேட்டு பல்ல கச்சுன்னு வரான். அல்லேலூயா. கையில் எதனா ஒரு ஆயுதம் தானே கண்டிப்பாக எதனா ஒன்று பண்ணியிருப்பான். என்னதான் அவனை தான் நம்ம திட்டின போது நாக்கு கட்சின்னு ஓடி வரான். உடனே அவனை போய் சமாதானப்படுத்தி இங்கேருந்து ஓடிடு. அல்லேலூயா. சில வேளை நம்ம எதிர்க்கிற பல பிரச்சனைகள் வரும், ஆனால் அதை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கு சீசர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் உண்டாகும்படி ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க, 41 வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அல்லேலூயா. நீர் எனக்கு செவி கொடுக்கிறேன் அறிந்திருக்கிறீர், என்னை சுற்றில இருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படி நான் இதை சொல்லுகிறேன். மரித்தவனை லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்குமா? மார்த்தாள் சொல்றா, இது நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. ஆனா விசுவாசம் பாருங்க, அவிசுவாசம் உள்ள இருக்குது, ஆனா விசுவாசத்தோட பேசி கொண்டு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? விசுவாசின்னு சொல்றோம், ஆனா என்ன பண்றோம்? அவிசுவாசத்தான் பேசின்னு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எதை பேசுறாருன்னா, உனக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாக வேண்டும். உன் வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்தில் வர வேண்டிய நன்மைகளை நீ விசுவாசி, நிச்சயமாய் கர்த்தர் உன் கைகளை அவர் வாய்க்க செய்ய போகிறார். இங்க சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தீர். இப்பொழுது அவன் வெளியே வரப்போகிறது. அவர் என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு. மரித்தவன் கட்டுகளோடு வெளியே வந்தான். அதை கண்டு அநேகர் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. துக்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் என்னவா மாற்றாரு? சந்தோஷ வீட்டா மாத்திட்டாரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்க விசுவாசத்தோடு நீங்க தேடும்போது கர்த்தர் அங்க என்ன பண்றாரு? ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அவன் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அவன் பாருங்க, நாளத்தனையா இருந்தான், எல்லாத்தையும் சொத்து அதிகமா இருந்தது. இப்ப ஆண்டவர் என்ன பண்ண? அவனை கொடுக்கறவனா மாத்திட்டாரு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தான், அதுதான் ஜீவன் இருந்தது, அதுதான் சந்தோஷமா இருந்தது. இப்போ ஆண்டவர் அவனுக்குள்ள ரட்சிப்பை கண்ணை திறந்துட்டாரு. இப்போ பணத்தை என்ன பண்றான்? எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ அறியும் போது உன் ஆவிக்குரிய கண்ணை திறப்பாரு. நீ நினைப்ப, இந்த வருமானத்தை வச்சு நான் இன்னும் கடவுளுக்கு கொடுக்க கூடாது, இது வச்சுன்னு பார்த்தீங்கன்னா செலவு வேற பக்கம் போயினே இருக்கும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் கொடுக்குறதுல நீ உற்சாகமா கொடுத்தீங்கன்னா உன் செலவினம் போற மருத்துவருக்கு போகுது, வேற தேவையில்லாத காரியம் போதில் ஆண்டவர் என்ன பண்ண? ஸ்டாப் பண்ணுவார். அல்லேலூயா. உன் காரியத்தில் பாருங்க, இங்கு சகையுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லை, கண்ணு திறக்கப்படலை.
எல்லாத்தையும் சேர்த்து செவுத்துலலாம் சேர்த்து வச்சு சுத்திலும் பணக்காரனா இருந்தான். அவனுக்கு பேர் என்ன? பாவின்னு லிஸ்ட் வந்தது. ஆனால் என்னைக்கு அவன் ரட்சிப்பு வந்ததோ, பரிசுத்தம் வந்ததோ, அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே நான் நாளத்தனையாக கொடுக்க ஆரம்பிச்சிடறேன். இது போயிடுச்சு, அநியாயம் வீட்டு விட்டு போது, பரிசுத்தம் உள்ள இருக்கிறது. இன்னைக்கு உங்கள் ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு உங்கள் விசுவாசம் பணத்தின் மேல் இருக்கிறதா, உலகத்தின் வேலை மேல் இருக்கிறதா? இன்னைக்கு விசுவாசம் கர்த்தர் மேல திருப்பணும். இன்னைக்கு இந்த ரட்சிப்பை நீ எப்படி வைத்திருக்கிறாய்? இன்னைக்கு உண்மையான இந்த ரட்சிப்பை உனக்குள்ள இருக்குமானால் நீ ஆலயத்தில் ஒரு நாள் வாரத்தில் நீ லீவ் போடவே மாட்டீங்க. அல்லேலூயா. சபையின் ஊழியத்தில் முன்னாடி இருப்ப. ஏனென்றால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா. சகயுகு ஒருவேளை அவன் ஊழியக்காரனா கூட மாறி இருக்கலாம். அல்லேலூயா. காரணம், அவன் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். மூன்றாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன். விசுவாசத்தோடு காணாமல் போனதை தேடி சந்தோஷம் அடைந்தார்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்கள். லூக்கா 15:4 வாசிங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தை விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டு பிடிக்கும் அளவும் தேடி தெரியாதவனோ? கவனிங்கள், 99 ஆடு வனாந்திரத்தில் வைத்து ஒன்று அவன் கண்டுபிடிக்காமல் திரியானோ, அவன் கண்டுபிடித்த பின்பு சந்தோஷம் அடைந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூப்பிட்டு அவன் சந்தோஷப்படுகிறான். அல்லேலூயா. இந்த 99 ஆடுக்கு என்ன பேரு? 99 ஆடுக்கு என்ன பேரு? வாசிங்கள், 7ஆம் வசனம் வாசிங்க. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்கள், இந்த 99 ஆடுக்கு என்ன பேரு? நீதிமான். அல்லேலூயா. நீதிமான் பேரு. ஆனா என்ன பண்ணலையா? அது மனம் திரும்பலையா? ரட்சிக்கப்பட்டதா இல்லையா? ரட்சிக்கப்பட்டது. ஆனால் ரட்சிக்கப்பட்டுதான் நீதிமான் ஆகுது. ஆனால் நீதிமானாயும் என்ன இல்லையா? மனம் திரும்ப அவசியம் இல்லையா? அல்லேலூயா. எவ்வளோ ஒரு வேத வாசனை பார்த்தீங்களா? அப்போ ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக விசுவாசியா பல வருஷம் நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணுமா? மனம் திரும்பணும். அல்லேலூயா. நம்ம சொல்றோம், நான் மனம் திரும்பி தானே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தேன். நீ ஞானஸ்நானம் எடுத்து பாவம் மன்னிக்கப்பட்டு நீ அபிஷேகப்பட்டு இன்னும் மனம் திரும்பாம இருக்கிறியே, உன்னை நீதிமான் சொல்லப்பட்டு இருக்கிறதே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் இந்த மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக சந்தோஷம். உன்னை நீ நீதிமான் என்று பரிசுத்தவான் என்று பரிசுத்தவாட்டி என்று சொல்லிக் கொள்ளுகிறாய். ஆனா உனக்குள்ளே இன்னும் மனம் திரும்புதல் இல்லை. அப்போ உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு முன்னேறி செல்லும் போது இன்னும் நீங்கள் என்ன பண்ண ஆராய்ச்சி பார்த்துன்னு இருக்கணும். நான் மனம் திரும்பி இருக்கிறேனா? எனக்குள்ளே சமாதானம் இருக்கிறதா? மற்றவர்களை குறித்து குற்ற மனசாட்சி இருக்கிறதா? மற்றவருடைய காரியத்தில் நான் இன்னும் ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறேனா? அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள், லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர், அந்நியக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஸ்தோத்திரம் இருக்குது, அவனுக்குள்ள ஜெபம் இருக்கிறது. வாரத்தில் 2 முறை என்ன பண்றான்? உபவாசிக்கிறான். அல்லேலூயா. ஆனா எல்லாம் இருக்கிறது, ஆனா அவனுக்குள்ள என்ன இல்லை? மனம் திரும்ப அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவரும் உள்ளத்தை பார்க்கிறாரு. அல்லேலூயா. நீ காணாமல் போனா என்றால் உன்னை கண்டுபிடிப்பார். ஆனால் நீ கண்டுபிடிக்கப்பட்ட இன்னும் மனம் திரும்பாமல் இருப்பாயினால் உன்னை குறித்து ஆண்டவருக்கு பாரம் இருக்காது. பரலோகம் உன்னை குறித்து ஒரு பாரப்படாது. அல்லேலூயா. இவன் தசம பாகம் கொடுக்கிறான். பாருங்க, சம்பாதித்த தசம பாகம் கொடுக்கிறான், ஜெபம் பண்ணுகிறான். ஆனால் அவன் சொல்றான், அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை. உன்னை நீ மேன்மைப்படுத்துவாயனால், உன்னை நீ உயர்த்துவாயனால்
ஆண்டவர் அதில் சந்தோஷப்பட மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள், 13ஆம் வசனம் வாசியுங்கள். ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாய் இரும் என்றான். கவனிங்கள், நீ எவ்வளவு நீதிமானாக்கப்படுறாயோ, எவ்வளவு பரிசுத்தமாக்கப்படுறாயோ, நீ ஆண்டவர் பார்வையில பாவிதான். அல்லேலூயா. உன்னை நீ தாழ்த்த தாழ்த்த ஆண்டவர் சொல்றார், அவன் அல்ல இவனே நீதிமான். அல்லேலூயா. இன்னைக்கு உபதேசம் என்ன வருது? நீ பாவின்னு சொல்லாத, நீ நீதிமானு, நீ நீதிமானு தான். ஆனா ஆண்டவர் பார்வையில நீ உன்னை தாழ்த்தி நான் பாவின்னு சொல்லி பாரு. ஆனா ஆண்டவர் சொல்ல உன்னை நீதிமான்னு சொல்லுவார். ஆண்டவர் உன்னை நீதிமான்னு சொல்லணும். இங்கே பரிசேயன் பாருங்க, ஆண்டவருடைய பார்வையில் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறான், ஐஸ்வர்யமானை போல இருக்கிறான், சிறு வயதிலே எல்லாமே தேறினவரா இருக்கிறான். ஆனா உள்ள என்ன இல்லை? கடினமா இருக்கிறான். நான் இல்லை, நான் கரெக்ட், நான் பர்ஃபெக்ட், அவனை போல இல்லை. ஆனா ஆண்டவர் யாரை தர்றாருமா? யாரை தர்றாருமா? தன் மார்பிலை அடித்து கொண்டு தன் பாவி என்று தேடுகிற அந்த ஒரு மனுஷனை தேடுகிறார். அல்லேலூயா. நீ யாரா இருக்கிறாய்? அவர் உண்டென்று, அவர் தம்மை தேடுவதற்கு பலனளிக்கிறவர் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன் விசுவாசத்தில் என்ன இருக்கணும்னா ஒரு தாழ்மை உள்ள இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக நீ தாழ்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு முன்பாக ஒரு மன திரும்புதல் இருந்தா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்வார், நீதான் நீதிமான். அல்லேலூயா. நீங்க லூக்கா 15ஆம் அதிகாரம், ஒரே வீட்டில் ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், மூத்தவன் இளையவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 15ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனைகளை மீறாதிருந்தோம். என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. கவனிங்கள், வீட்டுக்குள்ள இருக்கிறான் மூத்தவன், கற்பனையை கை கொண்டு ஒரு வார்த்தை மீறாதவனா இருக்கிறான், எல்லாவற்றிலும் தகப்பனுக்கு உண்மையா இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள என்ன இல்லை? அல்லேலூயா. அவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த மனம் திரும்புதல் இல்லை. அல்லேலூயா. எல்லாமே இளையவன் பார்த்தீங்கன்னா ஆஸ்தியை வேசிக்கிடத்து விட்டு அலைந்து திரிந்து எல்லாவற்றையும் சட்டை கிழிந்ததோட வரான், அழுக்கோட வரான். ஆனால் வருகிறவனுக்கு மனம் திரும்புதல் இருக்கிறது. ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான். ஆமே. ஆனால் அவனுக்குள்ளே வேற வசனத்தை வாசிக்கிறான், ஜெபிக்கிறான், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறான், ஒரு வார்த்தை மீறாமல் இருக்கிறான். ஆனால் உள்ள மனசில் புகஞ்சினே இருக்கிறான். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, என் சிநேகிதருடன் நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட என்ன பண்ணலை, கொடுக்கல. ஆனால் தகப்பன் உள்ளத்தை அவன் அறியலை. நீங்கள் தகப்பன் உள்ளத்தை பாருங்கள், 31 வாசிங்கள். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறதுப்பா. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் அவன் குறைப்பட்ட அவனுக்கு கொடுக்குறிய, அவனுக்கு செய்யறிய. ஆனா தகப்பன் என்ன சொல்றான்னா, அவனுக்கு வெறும் ட்ரெஸ்ஸுப்பா, கொழுத்த கன்றுப்பா, ஆனா அப்பா எனக்கு உனக்கு எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன்ப்பா. ஆனா மூத்தவன் வீட்டில் இருக்கிறவன் பெயருக்கென்று கற்பனையை கை கொள்றான். உண்மையா ஏதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடல. ஆனா அப்பாவின் குணம் அறிந்திருந்த அவன் பேசியிருக்க மாட்டான். அல்லேலூயா. ஆனால் இங்கு பாருங்க, இளையவன் சொல்றான், நீங்கள் 18ஆம் வசனம் வாசிங்கள். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி உண்மையான மனம் திரும்புதல். அல்லேலூயா. கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும், இனி நான் பாத்திரவான் இல்லை. ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீ செய்த நற்கிரியைகளை உண்மைதான், நீ செய்கிற ஜெபம் உண்மை. ஆனா உண்மையான மனம் திரும்புதல் உனக்கு இருக்குமானால் தகப்பன் அங்க என்ன செய்கிறார் பாருங்க. 20ஆம் வசனம் வாசிங்கள். எழுந்து புறப்பட்டு அவன் வரும்போதே, தூரத்துல வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. உன்னை நீங்களும் நான் ஆராதிக்கிற அந்த தகப்பன் மனதுருக்கம் உள்ளவர். அல்லேலூயா.
நீ உண்மையான மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிறார். நீ பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவானா மாறணும்பா. நீ உலகத்துக்கு நீதிமானா இருக்கிறது முக்கியம் இல்லை. உண்மையான பாவரிக்கையோடு, உண்மையான மனம் திரும்புதலோடு, உண்மையாக நீ ரட்சிப்பை உணர்ந்து நீ அவரிடத்துல வருவாயனா, தகப்பன் உன்னை மனதுருக்கம் உள்ளவர், உன்னுடைய எல்லா காரியங்களை அவர் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் வீட்டு உள்ளே இருக்கிறான் மூத்தவன், எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு உள்ள என்ன பண்ணுறான்? ஆமாம், உள்ள அவனுக்கு விடுதலையே இல்லை, மனம் திரும்புதலே இல்லை. ஆனால் வெளியே போனவன் ஆரோக்கியமாக உள்ள வரான். இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான மனம் திரும்புதல் இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய பிரயாசம் எல்லாம் பார்க்கிறார். ஆனால் சின்ன சின்ன ஏதோ ஒரு மனம் திரும்புதல் உன்னை கடினமாக்கி கொண்டு இருக்கிறது. உன் ஆண்டவரை பிரியமில்லாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் உனக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு அது தடையா இருக்கிறது. நீ ஏன் அதற்கு இடம் கொடுக்கிறாய்? ஆண்டவர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறாய். வாசியுங்கள் 32ஆம் வசனத்தை வாசி நாம் முடிக்கலாம். உன் சகோதரனாகி இவன் மரித்தான், உயிர்த்தான், காணாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான். நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா. அவன் பாவம் செஞ்சது உண்மைதான்ப்பா, அவன் வேசிடத்துல போனது உண்மைதான். ஆனா அவனை நரகத்துக்கு தள்ளுறதுக்கு எனக்கு மனசு இல்லைப்பா. அவன் மனம் திரும்பி வந்துட்டான்ப்பா. அல்லேலூயா. யோனாவை பார்த்து சொன்னார், நீ போய் அந்த நினிவே பட்டணத்துக்கு போய் சொல்லு, நான் அந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு. ஆனால் அந்த ஜனங்க தாழ்த்துனாங்க. ஆண்டவரே எங்களை மன்னிச்சுட்டான்னு தாழ்த்துனாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், வலது கைக்கு இடதைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்களை நான் எப்படி அழிப்பேன்? அல்லேலூயா. அவர் அழிப்பேன்னு சொன்னார். ஆனால் அவர்கள் தாழ்த்தின போது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக மாறிட்டார். இன்னும் ரட்சிப்புக்குள்ள, இன்னும் உனக்குள்ள மனம் திரும்புதல இன்னும் நீ கடினமாக இருப்பாயினால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அவர் விசுவாசத்தில் பிரியப்படுகிற தேவன். விசுவாசத்தோடு அவரை தேடும் பொழுது, விசுவாசத்தோடு அவரோடு நீங்கள் பேசும்போது, அவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன ரட்சிப்பை தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு இழந்து போன சந்தோஷத்தை தருகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுமந்து வந்திருக்கிற பலவீனங்களில் அவர் சுகத்தை தருகிறார். அவர் உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவர் தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவருடைய ஒரு தொடுதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் குடும்பத்தை மாற்றும். அது எப்படிப்பட்ட வியாதியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு பலவீனமாக இருக்கலாம். ஒரு மருத்துவர் சொல்றது உங்களை பயமுறுத்துகிற காரியமாக இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது, இந்த விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ள, உங்கள் எல்லைகளில், உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள, உங்கள் பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அவரை தேடும்போது விசுவாசத்தோடு பேசி, உங்கள் கிரியைகள் அவர் விசுவாசத்தோடு இருக்குமானால், அன்றைக்கு இன்னி ஆபிரகாம் பாருங்க, அவன் விசுவாசத்தினாலே அவன் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான். அவன் நீதியாக வெளிப்பட்டது. அதுபோல இன்னைக்கு அவன் சாதிகளுக்கு தகப்பனாக இருக்கிறான். இன்னைக்கு அவர்கள் முன்மாதிரியாக நமக்கு வைத்திருக்கிறார். கடந்து போகிற உன்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலையில் எல்லாம் முடிந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும், இழந்து போன ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை அவர் மீண்டும் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இழந்து போன பலவீனங்களை மீண்டும் பலனடையும்படியாக, ஒரு சுகமாக்கும் வல்லமை உண்மையில் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் மறந்து போகிற தெய்வம் அல்ல. உங்கள் ஊன்ற கட்டும்படியாக தான் அவர் உங்களை விசுவாசத்தினால் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை இன்னும் ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில், இன்னும் விசுவாசத்தில் நாங்கள் இன்னும் பிரியப்படுத்த, சபையாராக குடும்பமாக நாங்கள் இன்னும் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் வழிநடத்துவீராக. எல்லா கஷ்டத்திலும், எல்லா வித துக்கத்திலும், எல்லா போராட்டத்திலும் நாங்கள் விசுவாசிக்கிற இன்னார் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியா எங்களுக்கு உதவி செய்வீராக. உதவி செய்வீராக. விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற வார்த்தை நாங்கள் வாழ்கிறதுக்காக விசுவாசிக்கவில்லை, மரித்தாலும் பிழைப்போம் என்கிற விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கிறதா.
இந்த விசுவாசம் எங்களை சபையை முழுவதையும் ஊன்ற கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.